ஹாப்பி டே. வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். நம்ம சேனல்ல டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு October 29 என்னென்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்திருக்கு, என்னென்ன ரிசல்ட்ஸ் கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். நிப்டி மெட்டல் இண்டெக்ஸ் இன்னைக்கு மோர் தென் 2% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நான் பார்க்கும்போது 10,837ல ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. லாஸ்ட் 3 டேஸாவே நிப்டி மெட்டல் இண்டெக்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சேல் 8% வரைக்கும் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 142 பர் ஷேர் வரைக்கும் போயிருக்கு. இன்னைக்கு அவங்க Q2 ரிசல்ட்டும் தராங்க. ஹிந்துஸ்தான் காப்பர் 3%, ஹிந்துஸ்தான் ஜிங்க் அண்ட் NMDC 3%, வேதாந்தா, JSW ஸ்டீல், டாடா ஸ்டீல் எல்லாம் மோர் தென் 2% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருந்தது. வேதாந்தா 4% வரைக்குமே இன்க்ரீஸ் ஆயிருந்தது. ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ், நால்கோ, ஜிண்டால் ஸ்டீல் அண்ட் பவர், அதானி என்டர்பிரைசஸ், APL, அப்பல்லோ டு ஹிண்டால்கோ எல்லாமே நியர் டு 1% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருந்தது. இந்த ரேலி எதனாலன்னு பாத்தீங்கன்னா US ஃபெட் ரேட் கட் எக்ஸ்பெக்டேஷன் இன்னைக்கு முடிவு தெரிஞ்சிடும். 25 பேசிஸ் பாயிண்ட் ரேட் கட் இருக்கலாம்னு எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம US பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அண்ட் சைனா ஜி ஜின்பிங் மீட் பண்றாங்க. ஸோ அதனால லிஃப்டிங், இதனால மெட்டல் டிமாண்டோட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குளோபல் லெவல்ல மெட்டல் பிரைசஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டிமாண்டும் அதிகமா இருக்கு, ஆனா சப்ளை கம்மியா இருக்கு. ஸோ அதனால நிப்டி மெட்டல் இண்டெக்ஸ் லாஸ்ட் 3 டேஸா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. சில புரோக்கரேஜஸ் டிவிஎஸ் மோட்டார்ஸ்க்கு ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. மார்கன் ஸ்டான்லி ஓவர் வெயிட் ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. டார்கெட் பிரைஸ் 4022 பர் ஷேர். இன்னும் 13% மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஜெஃப்ரிஸ் பை ரேட்டிங் 4300 பர் ஷேர். இன்னும் 21% மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நொமோரா பை ரேட்டிங், டார்கெட் பிரைஸ் 3970 பர் ஷேர். இன்னும் 11% மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மோதிலால் ஆஸ்வால் பை ரேட்டிங் ஆல்ரெடி அவங்க நியூட்ரல் கொடுத்திருக்காங்க. நியூட்ரல் இருந்து இப்ப பை ரேட்டிங்கா அப்கிரேட் பண்ணிருக்காங்க. டார்கெட் பிரைஸ் 4159 பர் ஷேர். இன்னும் 17% மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. DCM ஸ்ரீராம் இன்னைக்கு 8% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருந்தது. 1409 பர் ஷேர் வரைக்கும் போயிருந்தது. ஒரு நல்ல Q2 ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 153% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவென்யூ 11% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சில கம்பெனிஸ்க்கு ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. ப்ளூ டாட் எக்ஸ்பிரஸ்க்கு பை ரேட்டிங், டார்கெட் பிரைஸ் 7200 பர் ஷேர். இன்னைக்கு 6376 பர் ஷேர் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒரு நல்ல Q2 ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 29.5% இயர் ஆன் இயர் பேஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவென்யூ 7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மெயினா என்ன ரீசன் சொல்லியிருக்காங்கன்னா, ஃபெஸ்டிவ் சீசன்ல டிமாண்ட் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தது. ஸோ ஃபார் டெலிவரி சர்வீசஸ் எல்லாமே ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. அதானி எனர்ஜி, அதானி கிரீன் எனர்ஜிக்கு பை ரேட்டிங், டார்கெட் பிரைஸ் 1265 பர் ஷேர். இன்னைக்கு எவ்வளவு போயிருக்குன்னா 1145 பர் ஷேர் வரைக்கும் போயிருக்கு. ஒரு நல்ல Q2 ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. 28% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த ஃபினான்ஷியல் இயர்ல 2437 மெகாவாட் நியூ கெப்பாசிட்டி ஆட் பண்ணிருக்காங்க கிரீன் எனர்ஜில. ஸோ ரினியூவபிள் எனர்ஜி பவர் சப்ளை பிசினஸ் நல்லா க்ரோ ஆயிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. M&M ஃபினான்ஷியல் சர்வீசஸ்க்கு பை ரேட்டிங், டார்கெட் பிரைஸ் பாத்தீங்கன்னா 300. ஆனா இன்னைக்கே 6% இன்க்ரீஸ் ஆகி 324 பர் ஷேர் வரைக்கும் ரீச் ஆயிருக்கு மேக்சிமமா. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் பாத்தீங்கன்னா 54% இயர் ஆன் இயர் பேஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த Q2ல. அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 13% இயர் ஆன் இயர் பேஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அவங்களோட பேசஞ்சர் அண்ட் டிராக்டர் லோன்ஸ்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. பட் CV செக்மெண்ட் வீக்கா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஷ்ரிம்ப் ஸ்டாக்ஸ் அண்ட் டெக்ஸ்டைல் ஸ்டாக்ஸ்லாம் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருந்தது. அபெக்ஸ் ஃப்ரோசன் ஃபுட் 4% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருந்தது. கோஸ்டல் கார்பரேஷன் 2%, அவந்தி ஃபீட்ஸ் 1%, கோகால்தாஸ் எக்ஸ்போர்ட் 4%, பெர்ல் குளோபல் இண்டஸ்ட்ரீஸ் 4%, ரேமன் லைஃப் ஸ்டைல் 2% அண்ட் KPR மில் மட்டும் ரெட்ல ட்ரேட் ஆயிட்டு இருந்தது 2% டவுன்ல. ஸோ என்ன ரீசன் இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆயிருக்கிறது பாத்தீங்கன்னா, US பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியாவுடைய ட்ரேட் டீல் சீக்கிரமா முடிவடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இந்த எக்ஸ்போர்ட் ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சுஸ்லான் எனர்ஜி மோர் தென் 4% வரைக்கும் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருந்தது. 58.78 பர் ஷேர் வரைக்கும் போயிருந்தது. கம்பெனி ராகுல் ஜெயின்றவங்கள நியூ CFO அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க. இது எப்பயிலேருந்து அமலுக்கு வருதுன்னா December 15, 2025 இருந்து அமலுக்கு வருது. ஸோ இந்த நியூஸ் வந்தோடனே இன்னைக்கு சுஸ்லான் ஷேர் பிரைஸ் 4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. வேதாந்தாவோட ஸ்பிளிட் பிசினஸ், ஸோ அவங்க பிசினஸ் ஸ்பிளிட் பண்றதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுல டிலே ஏற்பட்டுக்கிட்டே இருந்தது. செபி மார்க்கெட் ரெகுலேட்டரான செபி
அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அப்ரூவல் கொடுத்திருந்தாங்க. பட் வேதாந்தா சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்ரூவல் கிடைக்க லேட் ஆச்சு செபி கிட்டே இருந்து அந்த நியூ பிளானுக்கு. இப்ப என்ன ஆச்சுன்னா என்சிஎல்டி வந்து ஜட்ஜஸை சேஞ்ச் பண்ணிருக்காங்க இந்த விசாரிக்கிறதுல. ஸோ இது நவம்பர் 12 இருந்து திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து இந்த கேஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இந்த பிளான் வந்து என்ன அப்ரூவல், இந்த நியூ பிளான் செபி ஆல்ரெடி இப்போ அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. திரும்ப ஜட்ஜஸ் சேஞ்ச் ஆயிருக்காங்க. நவம்பர் 12 வந்து என்ன முடிவுன்னு தெரிஞ்சிடும். ஸோ இந்த நியூஸ் வந்தோடனே ஸ்டாக்கோட பிரைஸ் மோர் தென் 3% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருந்தது. வருண் பிரிவரேஜஸ் 7.9% வரைக்கும் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருந்தது. இது Q3 ஃபினான்ஷியல், அதாவது கரண்ட் இயர் 25ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஜான்வரி அந்த இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. Q1 வந்து ஜான்வரி டு ஏப்ரல் அப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதனால இப்ப Q3 ரிசல்ட். நெட் ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா 20% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ 2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா பிளாட்டா தான் கொடுத்திருக்காங்க. 1150 crore கொடுத்திருக்காங்க. எபிடா மார்ஜின் 60 பேசிஸ் பாயிண்ட் டவுன்ல தான் கொடுத்திருக்காங்க. பட் ஆனாலும் இன்னைக்கு வருண் பிரிவிலேஜஸ் 7.9% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சிஜி பவர் Q2 ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு 4% வரைக்கும் மேக்சிமமா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா இயர் ஆன் இயர் பேஸ்ல 30% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனா சிஎன்பிசி TV18 போன்ல 313 crore எதிர்பார்த்திருக்காங்க. ஆனா இவங்க கொடுத்திருக்கிறது 286.7 crore. ரெவன்யூ 21% இயர் ஆன் இயர் பேஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 3283 crore சிஎன்பிசி TV18ல எஸ்டிமேட் பண்ணுது. ஆனா இவங்க கொடுத்திருக்கிறது 2922.8 crore. எபிடா 28% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 377 crore. சிஎன்பிசி TV18 போல எஸ்டிமேட் பண்ணது 431 crore. ஸோ அதோட கம்மியா தான் கொடுத்திருக்காங்க. எபிடா மார்ஜின் 12.2% இருந்து 12.9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சிஎன்பிசி TV18 போல எதிர்பார்த்தது 13%. என்னதான் எஸ்டிமேஷனை பீட் பண்ணாலும் இயர் ஆன் இயர் பேசிஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனால இன்னைக்கு சிஜி பவர் 4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நான் பார்க்கும்போது அதுக்கப்புறம் பிளாட்டா தான் ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. கோல் இந்தியா டவுன் ஆயிருக்கு 2.5%. என்ன ரீசன் பாத்தீங்கன்னா ஒரு வொர்ஸ்ட் ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. ரெவன்யூ 0.7% குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல டவுன் ஆயிருக்கு. எபிடாவும் 46% டவுன் ஆயிருக்கு. Q1 ஃபினான்ஷியல் இயர் 26ல பாத்தீங்கன்னா 12,521 crore கொடுத்திருக்காங்க. ஆனா இப்ப 6,716 crore தான் கொடுத்திருக்காங்க. ப்ளூம்பர்க்ல எஸ்டிமேட் பண்ணது 8,409 crore. ஸோ எஸ்டிமேட்டை பீட் பண்ணல. அதுவும் ரெவன்யூவும் 30,394.36 crore எஸ்டிமேட் பண்ணிருக்காங்க ப்ளூம்பர்க்ல. இவங்க கொடுத்திருக்கிறது 30,187 crore தான் கொடுத்திருக்காங்க. எபிடா மார்ஜின் 34.9% இருந்து 22.2% கம்மியா இருக்கு. ப்ளூம்பர்க்ல எஸ்டிமேட் பண்ணது 27.7%. நெட் ப்ராஃபிட்டும் கம்மியா இருக்கு. 51% கம்மியா இருக்கு. 8,743 crore கொடுத்திருக்காங்க. ஆனா இப்ப 4,263 crore கம்மியா இருக்கு. ப்ளூம்பர்க்ல எஸ்டிமேட் பண்ணது 5,692 crore. ஸோ கோல் இந்தியா ஒரு வொர்ஸ்ட் ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. ஷேரும் இன்னைக்கு 2.5% வரைக்கும் டவுன் ஆயிருக்கு. ரேடிகோ கைத்தான் Q2 ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. நெட் ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா 72% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ 34% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1,493.7 crore கொடுத்திருக்காங்க. எபிடா 45.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா மார்ஜின் 28% இருந்து 31.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம போர்ட் டிசிஷன் எடுத்திருக்காங்க. மெர்ஜர் ஆஃப் சப்சிடரிஸ் அதுக்கு அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. எல்லா சப்சிடரிஸும் மெர்ஜ் பண்ண போறதுக்கான அப்ரூவல் கொடுத்திருக்காங்க போர்ட்ல. ப்ளூ டாட் ஷேர்ஸ் இன்னைக்கு மோர் தென் 19% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒரு ஸ்ட்ராங் Q2 ரிசல்ட் கொடுத்திருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 29.5% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ 7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா மார்ஜின் 15.1% இருந்து 16.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதை தவிர வேற என்னென்ன நியூஸ் வந்திருக்குன்னு பார்க்கலாம். மார்க்கெட் இன்னைக்கு எப்படி க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். நிஃப்டி 50 பாத்தீங்கன்னா 0.45% கிரீன்ல க்ளோஸ் ஆயிருக்கு. 26,053.90 க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டி 0.29% கிரீன்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் தென் செக்டரல் வைஸ்ல பார்க்கலாம். செக்டரல் வைஸ்ல நிஃப்டி ஆட்டோ 0.73% டவுன்ல இருக்கு. அண்ட் தென் நிஃப்டி FMCG 0.90%, நிஃப்டி ஐடி 0.64%, நிஃப்டி மீடியா 1.63%, நிஃப்டி மெட்டல் இண்டெக்ஸ் நம்ம மோர் தென் 2% வரைக்கும் மார்னிங்ல ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. ஆனா இப்ப க்ளோஸ் ஆகும்போது 1.71% கிரீன்ல க்ளோஸ் ஆயிருக்கு.
ஸோ நிஃப்டி மீடியாவும் நிஃப்டி மெட்டலும் தான் 1.7 கிட்ட க்ளோஸ் ஆயிருக்காங்க. மித்த எல்லாமே மாடரேட்டா 0.6 0.5 க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ் 2.12% கிரீன்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு யார் டாப் கெய்னர்ஸ் அண்ட் லாசஸ்னு பார்த்தரலாம். நிஃப்டி 50ல பார்த்தரலாம் யார் டாப் கெய்னர்ஸ்னு. NTPC தான் டாப் கெய்னர் 2.90% கிரீன்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அதானி போர்ட்ஸ் 2.69%, ONGC 2.61%, பவர் கிரிட் 2.43%, JSW ஸ்டீல் 2.40%, அதானி என்டர்பிரைசஸ் 2.37%, HCL டெக்னாலஜி 2.26%, ஸ்ரீராம் ஃபினான்ஸ் 2.11%. ஸ்ரீராம் ஃபினான்ஸ் எஸ்டர்டேவும் இன்க்ரீஸ் ஆயிருந்தாங்க. அண்ட் தென் SBI லைஃப் 1.87%, HDFC லைஃப். ஸோ ஃபினான்ஸ் அண்ட் இன்சூரன்ஸ்லாம் இன்னைக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டாடா ஸ்டீல் 1.75%, சன் ஃபார்மா 1.36%, ஏஷியன் பெயிண்ட் 1.20%, ட்ரெண்ட் ஏறி இருக்கு. ரிலையன்ஸ் 1.15%, ஹிண்டால்கோ 1.05%. ஸோ ஹிண்டால்கோ 52 வீக் ஹையை தாண்டி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அண்ட் தென் லாசஸ் யாருன்னு பார்க்கலாம். டாக்டர் ரெட்டி 2.40% லாசர்ல இருக்காங்க ஃபர்ஸ்டா. கோல் இந்தியா 2.16% ரெட்ல. அண்ட் தென் BEL 1.44%, எட்டர்னல் 1.18%, M&M 1.11%, and then மாருதி 1.05% ரெட்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இதே பேங்க் நிஃப்டியில பார்க்கலாம் யாரு டாப் கெய்னர்ஸ் அண்ட் லாசஸ்னு. ஃபர்ஸ்ட் லாசஸ் பார்த்தலாம். பேங்க் ஆஃப் பரோடா 0.99% ரெட்ல க்ளோஸ் ஆயிருக்கு. கனரா பேங்க் 0.79%, ஃபெடரல் பேங்க் 0.5% அண்ட் கொட்டாக் 0.45% ரெட்ல க்ளோஸ் ஆயிருக்கு. யாரு டாப் கெய்னர்ஸ்னு பார்த்தா SBI ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 0.94% கிரீன்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இண்டஸ்இண்ட் பேங்க் 0.79%, ICICI பேங்க் 0.62%, and then HDFC பேங்க் 0.49%, AU ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் 0.38%, ஆக்சிஸ் 0.22%ல க்ளோஸ் ஆயிருக்கு. தொடர்ந்து இது மாதிரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.